பஞ்சமி என்பது மாதந்தோறும் வளர்பிறையில் 5ஆம் நாளாகவும் தேய்பிறையில் 5ஆம் நாளாகவும் வரும் திதி. பஞ்சமியில் மிக விசேஷமானது கருட பஞ்சமி, ரிஷி பஞ்சமி, வசந்த பஞ்சமி. தட்சிணாயன காலத்தில் ஆவணி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமிக்கு கருட பஞ்சமி என்றும், புரட்டாசியில் வரும் வளர்பிறை பஞ்சமிக்கு ரிஷி பஞ்சமி என்றும், உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமான தை மாதத்தில் வரும் வளர்பிறை பஞ்சமி திதிக்கு வசந்த பஞ்சமி என்றும் பெயர். குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தின் வருகையையும் வரவேற்க மக்கள் வசந்த பஞ்சமியை கொண்டாடுகிறார்கள். வண்ணங்களின் பண்டிகையான ஹோலியை வரவேற்க வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுகிறது. வசந்த பஞ்சமி, ஸ்ரீ பஞ்சமி போன்ற பல பெயர்களால் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை சரஸ்வதியை கௌரவிக்கும் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. புராணங்களில் வசந்த பஞ்சமி காமதேவர் சிவனின் தியானத்தை கலைக்க முயன்றதால் சிவபெருமான் தனது நெற்றியை திறந்து எரித்து சாம்பலாக்கினார். பின்னர் ரதி மண்டியிட்டு தனது கணவரை திரும்பப் பெற 40 நாட்கள் தவம் செய்தாள். தவத்தின் பயனாக மனம் இறங்கிய சிவபெருமான் கிருஷ்ணனின் மகன் பிரதமனாவாக காமதேவன் மீண்டும் பிறக்க வரமளித்தார். காளிதாசர் தனது மனைவியை பிரிந்த சோகத்தில் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொள்ள சென்றபோது சரஸ்வதி தேவி அவர் முன் தோன்றி ஆற்றில் மூழ்கி எழும்படி கட்டளையிட்டார். சரஸ்வதியின் கட்டளைப்படி அவர் ஆற்றில் மூழ்கிய பிறகு காளிதாசர் ஒரு சிறந்த கவிஞராக ஞானம் பெற்றார். அதன் பிறகு அவரது வாழ்க்கை மாறியது. 2 நிகழ்வுகளும் நிகழ்ந்தது வசந்த பஞ்சமியில். வசந்த பஞ்சமி நாளில் மஞ்சள் நிறம் மிகவும் முக்கியமானது. மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து சரஸ்வதி தேவியை வழிபடும் வழக்கம் மக்களிடம் உள்ளது. மஞ்சள் என்பது ஞானத்தின் நிறம் என்பதாலும் வசந்தத்தை வரவேற்கும் நேரம் என்பதாலும் ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவியை இந்த நாளில் வழிபடுகிறார்கள். இதை சரஸ்வதி பூஜை என்றும் மக்கள் கொண்டாடுகிறார்கள். இது வசந்த காலத்துடன் தொடர்புடைய பண்டிகை என்பதால் மக்கள் மிகுந்த ஆடம்பரத்துடன் வசந்த பஞ்சமியை கொண்டாடுகிறார்கள். மாணவர்கள் மற்றும் கலைகள் கற்பவர்கள் கலை மற்றும் ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவியை இந்த நாளில் வணங்குகிறார்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து கோயில்களுக்குச் சென்று சரஸ்வதி தேவியை மஞ்சள் பூக்கள் மற்றும் இனிப்புகளை படைத்து சரஸ்வதி தேவியின் மந்திரங்களை தியானித்து சரஸ்வதி தேவியின் அருளை பெறுகிறார்கள். வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியின் அவதார நாளாகவும் கருதப்படுகிறது. எனவே இந்த நாள் கல்வி, கலைகள் மற்றும் புதிய பயிற்சிகளைத் தொடங்க ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், அறிவில் பெருகுவார்கள் என்று கூறப்படுகிறது. வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியருடன் சேர்ந்து ஞான முதல்வரான விநாயகரையும் வணங்க வேண்டும். சரஸ்வதி தேவியை நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் பூக்களை அர்ப்பணித்து வணங்க வேண்டும். சரஸ்வதி தேவியின் முன் புத்தகங்கள், இசைக்கருவிகள் போன்றவற்றை வைத்து வணங்க வேண்டும்.